As he said, memorable events. இந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 15 years ஆகுதுங்க. சரி சரி. Okay, so memorable events ஆரம்பிச்சது நான் மட்டும் தான். I am the sole proprietor. Why events அப்படின்னா பேஷன் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ பேஷன் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை. என்னோட குழந்தைங்களோட நான் வந்து ஒரு ஈவெண்ட் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு மார்னிங் டு ஈவினிங் ஜாப் போகும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை சில்ட்ரன் ஐ டுக் திஸ் ப்ரொஃபஷன் அண்ட் நவ் ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் அன் ஈவெண்ட் ஆர்கனைசர். ஓகே சார், நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம்னா பர்த்டே ஈவெண்ட்ஸ், வெட்டிங் ஈவெண்ட்ஸ், கார்பரேட்ஸ், சோஷியல்ஸ், பியூபர்ட்டி ஈவெண்ட்ஸ், ரீயூனியன், சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். அதோட வென்யூ பிளானிங்கும் பண்ணுறோம். வென்யூ பிளானிங் ஏன் பண்ணுறோம்னா சில பேருக்கு வந்து எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறதில்லை. வீட்டில் ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்போது இப்போ அருண் சார் மாதிரி அந்த மாதிரி யாரையாவது கனெக்ட் பண்ணி விட்டுறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் விஷயம். இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிறது 2 டாபிக் தான். ஒன்று பர்த்டேஸ், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் வெட்டிங். ஏன்னா எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பர்த்டே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பர்த்டேனா பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் இல்லை. என்கிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கு நான் பண்ணுறது தீம் பேஸ்ட் பர்த்டே டெக்கரேஷன். சிம்பிள்லேருந்து கிராண்ட் டெக்கார் வரைக்கும் பண்ணுறோம். இந்த பர்த்டேவை நீங்கள் ஒரு வெள்ளியும் பண்ணலாம், உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கூட பண்ணலாம். ஸோ எங்கே வேணாலும் பண்ணலாம். எங்கே பண்ணாலும் டெக்கார் மேண்டேட்டரியாக ஒரு பேக் ட்ராப் இருக்குங்க. ஸோ அந்த பேக் ட்ராப்ங்கிறது நம்ம ஒரு ஈவெண்ட்ல போனோன்னு பார்க்குறது. அந்த குழந்தை உள்ள வரும்போது ஒரு ரூம்ல இருந்து கொண்டு வந்தா எப்படி இருக்கும், இல்ல ஒரு கார்லயோ இந்த மாதிரி கார்ட்லயோ வச்சு கொண்டு வந்தா எப்படி இருக்கும். திஸ் இஸ் a new method கார்ட். கார் என்ட்ரி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பர்த்டேஸ்ல ஒரு கார்ல அந்த பாப்பா உட்காந்துருக்கும். இப்போ லேட்டஸ்டா ஒரு ஷீட்டை சொன்னா அந்த கோல் பைரோனா வச்சு செட் பண்ணி தருவார் என்ட்ரிக்கு. சூப்பர் எஃபெக்டிவா இருக்கும். கார்ட் என்ட்ரி ஃபார் கேர்ள் பேபிஸ்க்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். கேர்ள் பேபிஸ் இருக்கிறவங்க வீட்டுல பர்த்டேனா கண்டிப்பா நீங்க இந்த சஜஷன் கொடுக்கலாம். Followed by a backdrop. Backdrop again as I said theme based. இன்னமும் சில பேர் வந்து மிக்கி மவுஸ் தீம்லயே இருக்காங்க. ஸோ எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு முதல்ல நாங்கள் வந்து அப்டேஷன்ஸ் கொடுப்போம். பட் நம்மளுக்கு தான் அதிகமாக தெரியும்ல, கிளைண்ட்டை முதல்ல பேச சொல்லி கேட்போம். ஸோ அவங்களுக்கு அந்த அப்டேஷன்ஸ் இல்லாத பொறுத்து we will give them suggestions. இது இருக்கு, ட்ரெண்ட்ல இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ்க்கே தெரியாதது அந்த 1 year old சைல்டுக்கு தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது மொபைல் கொடுத்துருவோம். ஸோ அந்த மொபைல் அதுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் பார்ப்பாங்க. அந்த கார்ட்டூனையே நாங்கள் வந்து ஒரு பேக்ட்ராப்பாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பபிள் ஹவுஸ். ஓகே, நான் நியூவாக ஒரு விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில். இது என்னன்னா ஒரு பர்த்டே ஈவெண்ட் பண்ணுறோம். சின்ன இடம்லாம் ஒரு பெரிய லான்ல பர்த்டே பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடியது ஒரு பவுன்சிங் கேசல். ஜம்பிங் கேசல் சொல்லுவோம், பவுன்சிங் கேசல். ஒரு ஏர் இன்ஃபிளேட்டடா இருக்கும், ஊதுனா பெருசா வந்துடும். அது உள்ள குட்டி பாப்பாங்கலாம் போய் தானா குதிச்சு விளையாடுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். இப்போ அதுல இருந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் we call it as bubble house. இந்த bubble ஹவுஸும் ஏர்ல இன்ஃபிளேட்டட் தான். குழந்தைங்க உள்ள போய் அந்த காத்து சர்க்குலேஷன்ல பலூன்ஸை விடுவோம். ஸோ எந்த தீம் பேஸ்ட்ல நம்ம டெக்கார் பண்றோமோ அந்த தீம் பேஸ்ட் பலூன்ஸ் அதுல ஃபில் பண்ணிடுவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பாண்டிச்சேரியில இன்னும் ஒரு ஈவெண்ட்ல கூட இது நடக்கல. இட்ஸ் ஹேப்பனிங் ஒன்லி இன் சென்னை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு டிஃப்ரெண்டா, இப்போ எங்க வீட்டு பர்த்டேக்கு வந்தா கெஸ்ட் வந்து ஒரு யூனிக்கா இருந்தது, அங்க ஒரு விஷயம் சூப்பரா இருந்தது சொல்லணும்னா இந்த பபிள் ஹவுஸை டெஃபினட்டா ஆஃப் பண்ணலாம். திஸ் இஸ் வெரி ரீசனபிள். யூ கேன் கனெக்ட் them with me. அடுத்தது மாஸ்காட். கார்ட்டூன் மாஸ்காட் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த கார்ட்டூனோட ட்ரெஸ் போட்டுப்பாங்க. அதுதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெறும் ட்ரெஸ் இல்லை, இது ஃபுல்லா ஏர்ல இருக்கு. அந்த போலார் பேரோட கழுத்து இருக்கு இல்லையா, அதோட மனுஷனோட தலை முடிஞ்சிடும். அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஸ்டர்டியா இருக்கும். இட் வில் பி கமிங் அரௌண்ட் 6.5 to 7 feet இருக்கும். ஸோ இது ஜெஜாண்டிக்கா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னொன்று நீங்க கிளாத் போடும்போது அது ஹைஜீனிக்காகவும் இருக்காது. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏரோ இருக்கிறதுனால உங்களுக்கு வர கெஸ்ட் கூட வர குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஃபீல் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்காட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நிறைய பேர் கேட்கும்போது நீங்க உங்க பக்கத்து வீடு, உங்க வீட்டில் ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்கும், இதை சஜஸ்ட் பண்ணுங்க. they will not feel bad for that. Definitely they can afford for it. ஸோ பர்த்டே பத்தி பிக்ஸா இல்லை, இதுதான். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க பர்த்டேஸ் பண்ணலாம், கண்டிப்பா என்னோட கிளிக் பண்ணுங்க. நான் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறேன், அவங்க பட்ஜெட்டுக்குள்ள கொடுக்குறேன். ஏன்னா முக்கியமான விஷயம் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கறது இல்லாம கஸ்டமைஸா அவங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களோட பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ எது வரும் எது வராதுன்னு நாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுவோம். தேங்க்யூ சக்தி சார் ஃபார் தட் வேர்ட். ஸோ டிரான்ஸ்பரண்டா சொல்லுவோம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் ஈவெண்ட் ஆர்கனைசரா கமிட் பண்ணிக்கலாம், இந்த பட்ஜெட்ல நான் இவ்வளோ பண்றேன்னு. அன்னைக்கு அவங்களோட ஸ்பெஷல் டே, அந்த ஸ்பெஷல் மொமெண்ட் அன்னைக்கு அது இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னால அந்த கஸ்டமரை திருப்பி கொடுக்க முடியாது. தட் வில் பி ஒன் டைம் டிரான்சாக்ஷன். ரெஃபரல் வந்து எனக்கு கண்டினியூஸா வராது அப்புறம்.
ஸோ வி ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட் இன் இட். முடிஞ்சா பண்றோம், முடியலனா சாரி சார் தேங்க்யூன்னு சொல்லிடுவோம். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ஃப்ரம் மெமரபிள் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ். ஓகே, வெட்டிங்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும், பயங்கர ஜாலியா இருக்கும், நம்ம சொந்தக்காரங்களோட செம்ம ஃபன்னா இருக்கும். வெட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மண்டபம் உள்ள வெட்டிங்ஸ் பார்த்துருக்கோம், ஹோட்டல்ல கூட ஒரு கிராண்டா வெட்டிங் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா எவ்வளவு பேர் தீபேஷ் வீட்ல கல்யாணத்துக்கு போயிருந்தீங்கன்னு தெரியல, நான் வர முடியாது போச்சு. தீபேஷ் கேன் ப்ளீஸ் ரேஸ். தீபேஷ் வீட்ல பியூட்டிஃபுல்லா கல்யாணம் நடந்தது. நான் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். எவ்வளவு நாள் தீபேஷ் நீங்க பண்ணியிருந்தீங்க? 2-3 டேஸா? 1 டே. ஓகே, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் மார்வாடிஸ்லாம் ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், ஹல்தி நடக்கும், வெட்டிங்ஸ் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி செரமனிஸ் வந்து ஒரு இடத்துல நடத்தலாம். இப்போ ஒரு மண்டபத்துலனா நீங்க அந்த மண்டபத்தோட ஸ்டேஜ்ல மட்டும் தான் நடக்க முடியும். டெஸ்டினேஷன் வெட்டிங்கிறது ஒரு பீச் சைடு ரிசார்ட், அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பீச்ல அலையும் வரும், அந்த மண்ணு அந்த காத்தால காத்து சன்ரைஸோட அவ்வளவு காலையில் ஒரு சூப்பரா ஒரு முகூர்த்தம் செட்டப் எங்களால கொடுக்க முடியும். பட் திஸ் இஸ் நாட் அ ஜோக். ஏன்னா அந்த மண்ணில் வந்து ஒரு ஸ்டேஜ் போடுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ அது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான், பட் அதை எடுத்து நாங்கள் பண்றோம். ஸோ உங்க வீட்டில் கல்யாணம் நிச்சயம் ஆனவங்க ஒரு வித்தியாசமான விதத்துல கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். we are ahead to proceed with destination weddings. ஸோ பார்க்கவே பாருங்க, அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு ஃபிளார் ஆர்ச், ஒரு போட்டோ பூத், எது பண்ணாலும் அப்படி இருக்கும். ஸோ ஹல்தி போட்டோ இருக்கு. இதுல டிஃப்ரெண்டா நான் என்ன சொல்ல வரேன் வெட்டிங்லனா, என்ட்ரி, பிரைட் அண்ட் க்ரூம் என்ட்ரி முக்கால்வாசி நீங்க பார்த்துருக்குது கோல்பாயிரோ என்ட்ரி பார்த்துருப்பீங்க. பல்லக்குல தூக்கிட்டு வருவாங்க பொண்ணு, ஹார்ஸ்ல வராங்க மாப்பிள்ள, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது. பலூன் என்ட்ரி வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ முக்கால்வாசி என்ன பண்ணுவோம், இப்போ ஒருத்தவங்க கல்யாணம்னா நம்ம சுத்தி கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் நின்றுட்டு பலூன்ல ஹீலிய பல்ப் பிடிச்சிட்டு 1 2 3 கோன்னு விட்டுருவோமா, அதெல்லாம் பலூன் பறக்கும். ஆனா இந்த பலூன் என்ட்ரிக்கு நம்ம யாரும் பிடிக்க வேண்டாம். அது வந்து இல்லா மாதிரி ஒரு பர்சன் போட்டோ எடுக்கும் போது அது வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வரும்னு அவருக்கு தெரியும். பலூன் என்ட்ரி ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். பலூன்ஸ், அந்த ஹீலியம் பலூன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய பலூன்ல போட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். நீங்க கோ சொல்லும் போது அது ஒரு ஹீட் ரிலீசிங் ப்ராடக்ட் தான். அதை நீங்க பிரஸ் பண்ணும்போது அந்த ஒயிட் பலூன் பர்ஸ்ட் ஆகுது, டிரான்ஸ்பரண்ட் பலூன் உள்ள ஸ்டாப் பண்ணி இருக்கிற எல்லா ஹார்ட் ஷேப் பலூனும் அழகா வானத்துல பறக்கும். ஸோ அதோட அந்த பொண்ணும் பையனும் நடந்து வரும்போது அது வேற லெவல்ல இருக்கும் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணத்துல ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட், இது ரொம்ப காஸ்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், அது எக்ஸ்பென்சிவே கிடையாது. அந்த மாதிரி கிராண்ட் வெட்டிங் வித் டீசன்ட் பட்ஜெட் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் மீ. ஸ்பெசிபிக் கிஃப்ட் முதல்ல என்னால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லகுன் சரோவர் ரிசார்ட் என்னால கனெக்ட் இருக்கு பாண்டிச்சேரியில, பூனாகுப்பத்துல, அவங்களோட கனெக்ட் பண்ணலாம். மகிழ்வனம் ரிசார்ட் இன் பட்டானூர், சதர்ன் யூனிவர்சல் ஃபார்ம் ஹவுஸ் இன் யூனிவர்சல் கார்டன்ஸ், எல்லாமே என்னோட ஈவென்ட் ரிலேட்டடா இருக்கிறதுனால ராணி பேக்ஸ் போட்டிருக்கேன். சுப்ரீம் ஃபர்னிச்சர் பக்கத்துல, அதுல யார வேணாலும் என்னால கனெக்ட் பண்ண முடியும். அனோரா அண்ட் அவர்தா ரிசார்ட் இன் ஈசியா, ரிதம் லான், ஜேகே டிவிஎஸ், இவங்க எல்லாரையும் என்னால பர்சனலா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க எனக்கு கனெக்ட் பண்ண வேண்டியது ஸ்பெசிபிக் ஆஸ் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டர் யாராவது கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது தவிர ரோட்டரி கிளப், நம்ம சாப்டர்ல நிறைய பேர் ரோட்டரி கிளப்ஸ்ல இருக்கீங்க, பிரசிடென்ட்ஸ் எவ்வளவு பேர் முடியுமோ எனக்கு கனெக்ட் பண்ணலாம். Kalan Samudra, it's in ECR Chennai. So I'll be very happy if you can connect me with Kalan Samudra. Thank you. Thank you all.